தமிழன் தலை நிமிர வேண்டும் என்றால் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது ஒன்று தான் அதுக்கு வாய்ப்பு. தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை பாஜக தான் ஏற்படுத்துது. நாங்கள் பிழைக்கிறதுக்கு, ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, படிக்க போகிறதுக்கு மெட்ரோ இருந்தால் வசதியாக இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா, படித்து வேலைக்கு போனேன்னா நீ சரியாக வர மாட்டேன், எங்களை எதிர்த்து பேசுவேன், கலவரம் செய்யலாம் வா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றலாம் வா கூப்பிடலாம். மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான நேரம் வந்து விட்டது. கருத்து வேறுபாடு முற்றிவிட்டது. பாஜகவோட பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமம். விஜய் என்ன பண்ண போகிறாராம், அந்த தனியாக ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து மக்களுக்கு நடுவில் நங்குன்னு நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காராம். அதில் ஜனநாயகனுக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, பார்க்கணும், பயங்கரமான ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஒத்தையா நிற்கிற எம்மண்டா அப்படின்னு பாட்டு போட்டிருக்காங்க. ஒத்தையா ஒருதலை காதலுமாங்க இல்லை, அது மாதிரி அவனாக சொல்லிட்டு தெரியும், இது ஏன் ஆளு ஏன் ஆளு, இந்த பிள்ளை யார் தெரியுமா, அது ஏன் ஆளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். இப்போ அந்த பிள்ளைக்கே தெரியாது, எந்த பிள்ளைய சொல்கிறான்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது மாதிரி இவங்களா விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றாரு, விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றாருன்னு இவங்க சொல்கிறான், அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி ஒன்று கிடையாது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு அமித்ஷாவினுடைய வருகை நடந்திருக்குது. அமித்ஷா அவர்கள் தமிழன் தலை நிமிர தமிழன் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க தமிழக பாஜக. இதில் பேசும்போது சொல்கிறாரு, திமுக ஆட்சியை எப்பாடுபட்டாவது வெளியேற்றாம விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழன் தலை நிமிர வேண்டும் என்றால் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது ஒன்று தான் அதுக்கு வாய்ப்பு. தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை பாஜக தான் ஏற்படுத்துது. ஆளுகிற அரசாங்கத்திற்கும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களுக்குமான வேறுபாடு என்னென்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வரலையோ அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள், இதை நிறைவேற்றி கொடுங்க. இப்போ ஆசிரியர்கள்லாம் ஜாக்டோ ஜியோ அமைப்பெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க அப்படின்னு போராடுறாங்கல்ல. அப்போ அதிகாரமற்றவர்கள் போராடணும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை செய்யணும். திமுக அரசு பொங்கல் பரிசு 3000 கொடுக்குறேன், கரும்பு எல்லா பொருளோடையும் அரிசி எல்லாம் சேர்த்து வெள்ளத்தோடு சேர்த்து உனக்கு 3000 ரூபா கொடுக்குறேன், தலைக்கு 3000 ரூபா கொடுக்குறேன், எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்குறேன், அரிசி வாங்குறவர்களுக்கு பூரா கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்கல்ல. லேப்டாப் கொடுக்குறேன் மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்கல்ல. இது நலத்திட்டங்களின் வழியாக மக்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக பயனாளிகள் என்ன செய்வான், இந்த ஆட்சிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நம்ம என்று அவன் வாக்காளர்களாக மாறுவான். பாஜக 11 வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றிய அரசாங்க உயரத்தில் போய் உட்கார்ந்துருக்கான். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கலாம், கூடுதல் ரயில்களை இயக்கியிருக்கலாம், கூடுதலான எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கலாம். மெட்ரோ பணிக்கு மதுரை கோயம்புத்தூர்லாம் தேர்வு செய்யப்பட்டு துணை நகரங்களாக, அதாவது தலைநகர் அல்லாத துணை நகரங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொழில் வளர்ச்சிக்கான ஊர். அங்கே வானதி சீனிவாசன் போன்றவர்களெல்லாம் பாஜகக்காரங்க எம்எல்ஏவாக இருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர் தான் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல. அப்போ அந்த ஊருக்கு மெட்ரோ கேட்டால் காசு இல்லைங்கிறான், நகில் ஏதுங்கிறான் அமித்ஷா மாதிரியான ஆட்கள். மதுரைக்கு மெட்ரோ வேணும்னு கேட்டால் கலவரத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க. நாங்கள் பிழைக்கிறதுக்கு, ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, படிக்க போகிறதுக்கு மெட்ரோ இருந்தால் வசதியாக இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா, படித்து வேலைக்கு போனேன்னா நீ சரியாக வர மாட்டேன், எங்களை எதிர்த்து பேசுவேன், கலவரம் செய்யலாம் வா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றலாம் வா கூப்பிடுறான். அதே மாதிரி தமிழ்நாடு வெள்ளத்திலே மூழ்கி கிடந்த போது நிவாரணத் தொகை கேட்டால் அதெல்லாம் தர முடியாதுங்கிறான். 7000 கோடி நிவாரணத் தொகை தேவைப்படுற இடத்துல 500 கோடி கொடுக்குறான். நிவாரணத்தை மறுக்கிறான். தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறான். எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து திறந்து வைக்கிறதுக்கான அந்த இதை நோக்கி வேலை திட்டங்களை செய்ய மறுக்கிறான்.
கீழடியினுடைய தமிழர் தொன்மையை, நாகரிகத்தை, பண்பாட்டை உலகத்திற்கு பறைசாட்டுவதற்கு அது ஏற்கவே இயலாதுங்கிறான். மட்டும் பண்ணிட்டு எல்லா கெடுதலும் பண்ணிட்டு எனக்கு ஓட்டு போடு தாமரை மலருங்கிறான். தாமரை எப்படி மலரும்? அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒருபடி மேலே போய் இலை துளிர்க்கிறதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இருக்கிறதோ இல்லையா, தாமரை மலரும். எங்கே மலர தாமரை? தாமரை வந்து தண்ணி இருந்தால் தானே மலரும். நீ தான் இங்கே தண்ணியவே இல்லையே, காய வச்சிருக்கிய தமிழ்நாட்டை. நிதி ஆதாரங்களின் வழியாக எந்த உதவியுமே செய்யாமல் தண்ணீரில் நிரப்பி வந்து நீ தாமரையை பூக்க வைக்க போறியா, இரத்த குளத்திலே தாமரையை பூக்க வைக்க போறியா? குஜராத் கலவரத்திலே தாமரை மலர்ந்த போது அது இரத்த குளத்தில் மலர்ந்தது. மணிப்பூரிலே தாமரை மலர்ந்த போது அது இரத்த குளமாக மாற்றப்பட்டது. எங்கெல்லாம் பாஜக காலடி எடுத்து வைக்கிறதோ அங்கெல்லாம் கலவரம். மண்டைக்காடு கலவரத்தின் வழியாகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக கால் பதித்தது. கோயமுத்தூர் குண்டுவெடிப்பின் மூலமாக ஏற்பட்ட கலவரத்தின் வழியாகத்தான் பாஜக காலடி எடுத்து வைத்தது. அப்போ கலவரம் இல்லைன்னா நிலவரம் சீராக இருந்தால் ஓட்டு கிடைக்காது. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்துருக்குறாங்க, அந்யோன்யமாக இருக்காங்க, அண்ணன் தம்பியாக இருக்காங்க, மாமா மச்சானா இருக்காங்க, உறவு முறை சொல்லி பழகுறாங்கன்னா அந்த மாநிலம் உருப்படாது. எப்படி 23ஆம் புலிகேசியில் சாதி சண்டை போடுவதற்கென்று ஒரு தனித்த மைதானத்தை ஏற்பாடு செய்து விட்டேன்னு 23ஆம் புலிகேசி அறிவித்தாரோ, அந்த 23ஆம் புலிகேசி தான் தமிழ்நாட்டுக்கு 2 நாள் வருகையாக வந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட ஒரு சந்திப்பு நடந்திருக்குது. அதில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட்டில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், இந்த தொகுதியெல்லாம் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய பின்னணி ஏடிஎம்கேல தானே நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டியா, டிடி விதினரை சேர்க்க மாட்டியா, சசிகலா சேர்க்க மாட்டியா, என்டிஏ கூட்டணியில் சேர்த்தா என்னன்னு கேட்டவுடனே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அமித்ஷாவையெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஐ எம் கோயிங் டு மை பார்ட்டி மீட்டிங் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா 50 தொகுதி வேணுமா, 50 தொகுதிக்கு ஆள் நிறுத்துறதுக்கு வேட்பாளர் வேணும்ல. மொத்தமே கட்சியில் அவ்வளோ பேர் தான் இருக்கான். யார்? முக்கிய பிரமுகர்களை. இந்த மிஸ்டு கால் கொடுத்தவனை பூரா கட்சியில் சேர்த்தாங்கல்ல, அவங்கள கழிச்சிட்டு கட்சி நிர்வாகி அவ்வளோ பேர் தான் இருக்கான். அதிமுக செல்வாக்கு மிக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளை பூரா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் அதிமுகன்னு ஒரு கட்சி எதுக்கு நடத்தணும்? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு 2வது நாள் சந்திக்கிறேன் என்று சொன்னவர் சந்திப்பை மறுத்துட்டார். எப்படி மோடி வந்து தன்னுடைய செகண்ட் லெவல் லீடராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை அனுப்பி வைக்கிறார் தமிழ்நாட்டுக்கு, நான் என்னோட செகண்ட் லெவல் லீடர் எஸ்பி வேலுமணி அனுப்புகிறேன், முடிஞ்சால் அவர்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டேன். மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான நேரம் வந்து விட்டது. கருத்து வேறுபாடு முற்றிவிட்டது. இன்றைக்கி டிடிவி தினகரன் சொல்கிறாரு, பாஜகவை ஒரு நாள் நாங்கள் ஏற்க மாட்டோம். ஓபிஎஸ் எப்பா சாமி போதும்டா அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு அவரும் ஒதுங்கிட்டார். சசிகலாவுக்கு எங்கேயோ போகிறதுன்னு தெரில. வீட்டு சிறைன்னு சொல்லுவாங்க, காஷ்மீரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை வீட்டு சிறையில் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டு சிறையில் வைக்கப்படாமலே வீட்டு சிறையில் வச்சுக்கிட்டாங்க. தன்னைத்தானே இல்லை, பாஜகவால் வீட்டு சிறைக்கு கண்ணுக்கு தெரியாத கை விலங்குகளால் பூட்டப்பட்டிருக்கிறவர். அவர் பார்ப்பன அக்ரஹார சிறையிலிருந்து விடுதலையானார். பாரதிய ஜனதாவினுடைய சிறையிலிருந்து விடுதலை ஆகலை சசிகலா, இன்னொரு சிறைச்சாலைக்கு மாற்றியிருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறதுன்னு தெரில. பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு நம்ம எங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்களோ. கடைசியாக கூட 500 கோடிக்கு பண மதிப்பு நீக்கத்தில் மாற்றினதில் வழக்கு இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடிடான்ற மாதிரி எங்கேயோ திரும்பினாலும் வழக்கு தான். கிழக்கே கிடையாது, வழக்கு மட்டும்தான். விடியலே கிடையாது, கிழக்கே கிடையாது, வழக்கு மட்டும். கிழக்கே கிடையாது, வழக்கு மட்டும்தான். அந்த நிலைமை சசிகலாவுக்கு. இப்போ பார்த்தாரு எடப்பாடி வந்து என்ன செய்வார்னா, யாரெல்லாம் தன்னை கட்சியில் உருவாக்கினார்களோ, ஆட்சி அதிகாரத்தில் உருவாக்கினார், அவர்களை முதலில் அளிப்பது தான் அவருடைய வேலை. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டார். பாஜகவோடு பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமம். அவரே அந்த முடிவுக்கு வந்துட்டார். அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார். அதனால தான் அவர் சந்திக்க மறுத்திருக்கிறார். ஆனால் ஆக போகிற பின்விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்குமே. இனிமே என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணம் என்ன முளம் என்ன? இது அமித்ஷா வந்து ஃபயர் விடுறாருண்ணே. டேய்,
அது ஏடிஎம்கேக்கு பேக் ஃபயர்ரா, அது ஏற்புடையது அல்ல. அதனால் வந்தார், நயினார் நாகேந்திரன் நடைபயணம் போனாருங்கிற விவரமே அமித்ஷா வந்ததே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரகசிய நடைப்பயணம் அது. அது என்ன பண்ணுறதுனா ஊருக்குள்ளே நடக்கிறது, ஊருக்கு அப்பால் போய் காரில் ஏறி போயிடுறது. இது எப்படி நடைப்பயணத்தில் சேரும்னே தெரியல. அப்போ நடைபயணம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடைபயணம்னா வைகோ போகிறாரு, அவர் தான் நடைபயண நாயகன், நடந்தே போகிறாரு எல்லா ஊருக்கும். அப்படி தான் அரசியல் நடைபயணம் இருக்கணும். ஆள் இல்லாத இடத்துல எல்லாம் நான் காரில் ஏறி போயிடுவேன். இதுக்கு நீ விஜய் மாதிரி தனி விமானத்திலே வந்துடலாமே. அந்த விஜய் என்ன பண்ண போகிறாராம், அந்த தனியாக ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து மக்களுக்கு நடுவில் நங்குன்னு நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காராம். அதில் ஜனநாயகனுக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, பார்க்கணும். பயங்கரமான ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஒத்தையா நிற்கிற எம்மன்டா அப்படின்னு பாட்டு போட்டிருக்கேன் ஒருத்தன். எதிர்கட்சிக்காரன் தான் போட்டானோன்னு நான் பதறிட்டேன். அவனே போட்டிருக்கான் என் அனிருத் இசையில் ஜனநாயகன் படத்துக்கு ட்ரெய்லரில், ஒத்தையில் நிற்கிறான்டா எம்மன்டா இவன் அப்படிங்கிறான். அந்த வரி உண்மையிலேயே ரொம்ப கவித்துவமான வரி இல்லை, ரொம்ப ரொம்ப 100% உண்மையான வரி. ஏன்னா 42 பேருக்கு அவன் யமனா ஆனவன் இல்லை, பஸ்ஸில் ஏறி நின்று ஒத்த யமன் தானே அவன். தமிழ்நாட்டுக்கு தேவை யமன் கிடையாது, காப்பாற்றுறவன் தான் தேவை. அதனால் இந்த பக்கம் ஒத்தையில் ஒரு யமன் நிற்கிறான், பல பேர் உயிரை வாங்கின யமனை கொண்டு வந்து விட்றாங்க இந்த பக்கம். தமிழ்நாட்டுக்கு பேராபத்து சூழ்ந்து கிடக்கிறது. அதனால் அமித்ஷாவை ஒரு பொருட்டாகவே மதிக்கிற எடப்பாடி பழனிசாமி, நீ ஊரில் ரவுடியாக இருந்துக்க, ஏன் ஏரியாவுக்குள்ளே வராதன்ற மாதிரி ஆகிட்டேன். 4 எம்எல்ஏ வச்சுருக்கிற கட்சி நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பேன்னா இது எப்படி? இப்போ 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறாரு திருமாவளவன் கூப்பிட்டு, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், நான் ஒரு 50 சீட்டை கொடுக்குறேன் உங்களுக்கு, எங்கே நீங்கள் என்ன பாட்டணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை ராகுல் காந்தி சொல்ல முடியுமா? எவ்வளவு கொழுப்பு இவங்களுக்கு இருந்தால். திருமாவளவனாவது தகுதி மிக்க தலைவர், அறிவாற்றல், பேச்சாற்றல், நிர்வாகத்திறன் எல்லாம் விட்டு ஆளுமை மிக்க தலைவர். அவரை ஒப்பிடுவதுங்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அவருக்காக இப்போ முதலமைச்சருக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கீழே கமெண்டில் எவனும் கிளம்பிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அவர் தகுதி மிக்க தலைவர். ஆனால் உன்னுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 4 தான். அது அவராவது போராட்டங்களை நடத்தி, ஆர்ப்பாட்டங்களை நடத்தி, பேரணிகளை நடத்தி அப்புறம்ல அவர் இந்த இடத்துக்கு வர்றாரு. ஒன்றுமே செய்யாமல் குப்புறப்படுத்து கிடந்து திடீர்னு தேர்தல் அன்னைக்கு மட்டும் துவைச்ச வேட்டியெல்லாம் இருக்கான்னு சொல்லி அயன் பண்ணி செலவு பண்ண சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அவருக்கு பெயர் வேண்டுமானால் மாணிக் தாகூராக இருக்கலாம், மகாகவி தாகூராக இருக்க முடியாது, அவர் மாணிக் தாகூராக இருக்கலாம். இது நடைமுறைக்கு எப்படி சாத்தியம்? திமுக பலவீனப்பட்டு விட்டது, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான தகுதி இழந்து விட்டது, தொகுதிகள் குறைந்து விட்டது, வெற்றி வாய்ப்பு குறைந்து விட்டது. நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறவனா தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும். எப்படி பங்கு கேட்க முடியும்? யானைக்கும் பூனைக்கும் எப்படி போட்டி வைக்கிறது? ஒன்றோட ஒன்று நறுக்குன்னு மிதிச்சிருமே யானை பூனையை. சமமான இதில் போட்டி வைக்கணும். இது மாதிரி ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு ஒரு கோஷ்டி உள்ளே புகுந்து, கோஷ்டி காணங்கள் மாதிரி சில பேர் சம்பந்தமே இல்லாமல் இது வரைக்கும் எவனே தெரியாத ஆளுகள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி தாவேகாவோட போகணும் அப்படின்னு இவங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருதலை காதலுமாங்கல்ல, அது மாதிரி அவனாக சொல்லிட்டு தெரியும், இது ஏன் ஆள் இந்த பிள்ளை யார் தெரியுமா, அது ஏன் ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். இப்போ அந்த பிள்ளைக்கே தெரியாது, எந்த பிள்ளைய சொல்கிறான்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது மாதிரி இவங்களா விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றாரு, விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றாருன்னு இவங்க சொல்கிறான், அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா பனையூர் பங்களா பக்கம் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவனை கழித்து விட்டு ஒரு அரசியல் தலைவர் கூட போகலை. அப்படி ஒருத்தர் 2 பேர் போன ஆளுகளும் அரசியலில் முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டவங்க தான். இனிமேல் அரசியல் எதிர்காலம் இல்லை என்கிறவர்கள் மட்டும்தான். அதனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான பந்தம் முடிவுக்கு வந்தது அமித்ஷாவின் வருகையின் மூலமாக. அது வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தம் என்பது வெளிப்படையாக கத்திரிக்காய் முத்தனா கடத்தரவுக்கு வந்துடும்ன்ற மாதிரி அந்த முரண்பாடு இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி சார், அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்கே நிறையா பாடுபடுறாரு, தன்னுடைய மகனை முதலமைச்சராக ஆக்கணும்னு பார்க்குறாரு, 6000 கோடி ரூபாய் நிலக்கரி ஊழலில் இருந்த அமைச்சரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பொழுதுமே பாஜகவினுடைய ஆயுதங்கள் இதுதான். ஏன்னா சிவண்ணா ஊழல் வழக்கில் அவர் மாட்டிட்டார், இவர் மாட்டிட்டார், அமலாக்கத்துறை அனுப்பிச்சு விசாரணைக்குள்ளே வரும்போதே அவர் குற்றவாளி மாதிரியான தோற்றத்தை ஊடகங்களை பூரா விலைக்கு வாங்கி வச்சுருக்கான்.
எல்லா சேனல்காரன்லையும் உள்ளுக்குள்ளே ஒரு புல்லுருவிகளை வச்சுருக்காங்க. அவன் வந்து ஓவராக கூவுவான். கூவி ஊழல் ஊழல்னு கத்துவாங்க. கத்திட்டு அந்த அமைப்பை சீர்குலைப்பது, ஒரு அரசியல் கட்சியை உடைப்பது. அதிமுகவை நேரடியாக உடைப்பான், திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லணும். ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, இதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடிய இடத்துல, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல வட மாநிலங்களில் இருக்கிற வாக்காளர்களைப் போல தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து ஊழல் வழக்கு வந்துச்சு, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு வந்துச்சு, டான்சி வழக்கு வந்துச்சு, எத்தனையோ வழக்கு வந்துச்சு. மறுபடியும் ஜெயலலிதா ஜெயிக்க தான் வச்சான். வந்து அவங்க எத்தனை ஜோடி செருப்பு வச்சுருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பட்டுச்சேலை வச்சுருக்காங்க தெரியுமா, எம்பிட்டு நகை வச்சுருக்காங்க தெரியுமா, கொடநாட்டில் எஸ்டேட் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு எல்லாமே சொன்னாலும் ஜெயலலிதாவை மக்கள் விரும்பவில்லைன்னு சொல்லவே முடியாது. இதனாலெல்லாம் அரசியல் வீழ்ச்சி வரும் என்று வடமாநிலங்களே போடுகிற கணக்கை தமிழ்நாட்டிலே தப்பு கணக்கு போடுறாங்க அமித்ஷா போன்றவர்கள். அதனால் திமுகவில் ஒரு சிலரை கைது செய்வதன் மூலமாகவோ, ஒரு சிலரை மிரட்டுவதன் மூலமாகவோ, அது ஒன்றும் ஏற்கனவே நடந்துட்டு தானே இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு நடக்குது, பல அமைச்சர்கள் மீது வழக்கெல்லாம் இருக்குது. அந்த வழக்குனாலேயே அந்த கட்சி வீழ்ச்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இன்னொன்று வந்து உதயநிதி வந்து வரக்கூடாது என்று அரசியல் சாசனத்தில் ஏதாவது சட்டம் இருக்கா? அவர் மக்கள் மன்றத்தில் தேர்தலில் நிற்கிறார் தொகுதியில். மக்கள் ஓட்டு போடலைன்னா அவர் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்எல்ஏ ஆகலைன்னா மந்திரி ஆக முடியாது, மந்திரி ஆகலைன்னா டெப்டி சிஎம் ஆக முடியாது, ஓட்டு போடலைன்னா ஸ்டாலினே முதலமைச்சர் ஆக முடியாது. இது மக்களில் முடிவு செய்யணும். உதயநிதியை இருக்கலாமா இருக்கக்கூடாதா, திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் மக்களில் முடிவு செய்யணும். அமித்ஷா அப்படி முடிச்சு வேறு. அமித்ஷா வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சி வாங்கி அமைச்சிடலாம், வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு மணிப்பூரில், அணைக்கவே முடியலை. கடைசி வரைக்கும் பற்ற வைத்தார்கள், பற்றியது. அணைக்க நினைத்தார்கள், அணைக்க முடியலை. அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அதை இங்கே கொண்டு வந்து அதிமுக மூலமாக அமைக்கணும்னு நினைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சிட்டாரு. எனக்கு வேலை இருக்குப்பா, அது மாதிரி வெட்டி பேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி விலகி போயிட்டார். அதனால் உள்துறை அமைச்சர் வந்து தங்கள் திட்டம் தோல்வி அடைந்து பியூஷ் கோயல் வந்து எப்படி பியூஷாகி போனாரோ அது மாதிரி தான் இப்போ இவரும் வந்துட்டு போயிருக்காரு. மொத்தத்தில் பாஜக அதிமுக கூட்டணி டமால். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார்.